வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமல் இருக்கிறான் மனுஷன். அறிந்தும் அறியாமல் எப்படி இருக்கிறான்? இப்போது எல்லாருக்கும் கவலை இருக்குது, எல்லாருக்கும் கவலை இருக்குது. அந்த அளவுக்கு முட்டாள்தனம் இருக்குது, அறியாமல் இருக்கிறது. கண்ணே தெரியல, கண்ணிருந்தும் குருடாக இருக்காங்க. நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குது, கவலை இருக்குது. எல்லா கவலைன்னு சொல்லாத மனுஷனே இல்லை. கவலை கவலை எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்குது. ஆணுக்கு தாண்டி பெண்ணுக்காண்டி சரி. இப்போல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கூட பயம் வந்துருச்சு. காலேஜுக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, வேலையிலேருந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ண ஒரு பயம் வருது. நோய் வந்தவங்களுக்கு ஏஜிலான கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை வந்து அரிச்சிட்டே இருக்குது மனுஷன். இதுக்கு என்ன தீர்வு? எப்படி தீர்வு இருக்குது? என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா, இது என்னென்னு தெரியல அவனுக்கு. உள்ள கவலை இருக்குது. சார் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது சார், ஒரே கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல ஆட்டு, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. என்னான்னு தெரியல, ஒரே கவலை. பொம்பளையாக சொல்கிறாங்க, குடும்ப பொம்பளைங்க நடத்துகிற ரொம்ப ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அவனும் கவலையாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன, ஏன் இதுக்கெல்லாம் மாற்று இல்லையா? இருக்குது. அறிவு குருடாக இருக்குது. அது கவலை என்பது என்னென்னா ஒரு இருள், ஒரு இருட்டு. கவலை தீர்தல், சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது விளக்கு. இந்த விளக்கை ஏற்றினா இருள் போயிடப்போகுது. விளக்குங்க என்னது? ரூமுக்குள்ளே விளக்கேற்றது வேறு, வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, லைட்டை போட்டு கரண்ட் வர்றது வேறு. கரண்ட்லேயே இருக்க, கரண்ட்டை போனால் ஐயோ கரண்ட் போயிடுச்சு, எப்போ வருமோ ஏது வருமோ, எப்போ விடுவானோ ஏது வருவானோ ஈபிகாரனை போட்டு திட்டுறது. அவன் என்ன செய்வான்? நம்ம பேசி அனுப்பிடுது. என்ன காரணம் நமக்கு தெரியாது. அதை நான் பேச வேண்டாம், அந்த எல்லைக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பகல் இரவு 2 வேளை இருக்குது. இது யாருக்கு இது? கண் இருக்குல்ல, பகல் எதுவும் தெரியாதா? பகல் இருக்குது, பகல் குறைஞ்சது, நைட்டு வந்துடுது. நைட்டு என்பது என்னது? ஒரிஸ், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே அதான், நைட்டு தான். இதெல்லாம் இப்படி இருக்குமா? இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக விடியும் போது போயிடும். எர்லி மார்னிங், அது சொல்கிறேன், எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பாருங்க. எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு விளக்கேற்றி இறைவனை கொடு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க யாராக இருந்தாலும். இறைவனை கும்பிடாமல், இறைவனை வணங்காமல், இறைவனுக்கு பணியாமல் உங்கள் கவலை எதுவானாலும் தீராது, தீராது, தீராது. சத்தியம், சத்தியம், சத்தியம். அந்த கவலைகள் மேலும் மேலும் அதிகரித்துட்டு இருக்கும், மேலும் அதிகரிக்கும். பகல் வருது, இரவு வருது, கவலை வருது, சந்தோஷம் வருது. நீங்கள் விளக்கேற்றி, பகலாக இருந்தாலும் கூட விளக்கேற்றி இறைவனை வணங்கினால் கவலைகள் போகும். இரவு பகலாகிறது, பகல் இரவாகிறது. இதை புரிஞ்சுக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கை இது அறிவு குருள் இல்லாமல் இருக்குங்க. அறிவு குருள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.